ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். இப்போ அது மாதிரி தான் இந்த சுடர் வந்து வசமாக சிக்கிக்கிட்டா. இப்போ தான் வந்து விஜய்க்கு சுடர் யாரு, அதாவது ரேணுகான்னு நினச்சிட்டு இருந்த சுடர் யாரு, எவ்வளோ கேவலமானவ அப்படின்ற உண்மை எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வருது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ சுடருக்கு கோவம் வந்து சுத்தமாக அடங்கவே இல்லை. எப்படியாச்சும் அந்த மல்லியை நான் கொலை பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு நான் அடித்த காசில் பாதிக்கு பாதி கொடுத்துரு ரகு அப்படின்னு சொல்லும்போது ரகுக்கு கோவம் வந்து, நீ உயிரோடு இருந்தால் அதனடி அந்த காசை கேட்பா அப்படின்ற மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்து பிரியாணியில் விஷத்தை கலந்துட்டாங்க. கலந்துக்கிட்டு சுடர்கிட்ட போயிட்டு, இந்தா சுடர் இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுடர் வந்து, நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், ஆனால் அந்த மல்லியை கொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அவளை சீக்கிரமாக வந்து நீ எவ்வளோ காசு வேணால் எடுத்துக்கோ, அவளை சீக்கிரமாக என் கண்ணு முன்னாடி எடுத்து அந்த கொடு, அவளை என் கையாலே நான் கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா சுடர். அப்பதான் வந்து ரகு யோசிக்கிறாரு, நீ உயிரோட இருந்தா தானடி அந்த மல்லியை வந்து கொலை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி சரி சாப்பிடு, சாப்பாடு ஆறுது பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து சுடரும் வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடை எடுக்கும்போது கரெக்டாக வீடு ஃபுல்லாக ஒரு பரபரப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபுல்லாக வந்து சுற்றி வளைச்சிடுது சுடரை. கரெக்டாக அவள் சாப்பிட போகிற சமயத்தில் வந்து வந்துடுறாங்க, இல்லைன்னா வந்து சுடர் செத்துருப்பா. உடனே வந்து எல்லாருமே கைது பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கியாடி வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடரை தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. உடனே சுடருக்கு ஏற்கனவே இருந்த கோவம் பத்தாமல் இது இன்னுமே வந்து அதிகமாயிடுச்சு. சுடருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னை விடுங்க, நான் வந்து சுடர் இல்லை சுடர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சுடர் இல்லையா என்ன எங்கள் காதிலே காது குத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து மல்லி வர்றாங்க. மல்லியை பார்த்ததுமே, எல்லாமே உன்னோட வேலை தானடி, நீ கூடிய சீக்கிரம் என் கையால் சாவதான் போகிற அப்படின்ற மாதிரி இந்த சுடர் வந்து சொல்ல, உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தப்பு பண்ணால் தானே அனுபவிக்கணும், இவ்வளோ நாளாக வந்து நீ ஏமாற்றிட்டு இருந்த, இதுக்கு மேலே வந்து உன்னால் ஏமாற்ற முடியாது, நீ சரணடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே நம்ம மல்லிக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியல. ஏன் விஜய்கிட்டே வந்து நீ இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தல, இதுக்கு மேலே பாரு அப்படின்னு சொல்லும்போதே, உன்னால் விஜயை வந்து என்றைக்குமே வந்து என்னையும் விஜய் உன்னால் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சுடர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ தான் கரெக்டாக நம்ம விஜய் வந்து வர்றாரு. வந்ததுமே வந்து என்னையே ஏமாற்றிட்டல, என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ, அவள் முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாற்றி இவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடிட்டல, கண்டிப்பாக இதுக்கு நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து, இல்லை விஜய் நீங்கள் என்னை நம்புங்க விஜய், நீங்கள் இவ பேச்சை கேட்டுட்டு ஆடாதீங்க விஜய், நான் உங்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு துரோகம் பண்ணலை விஜய் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்குமே, மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் நடிக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சொல்லுமே, நீங்கள் கூட என்னை நம்பலை விஜய் அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் இவ சொல்கிற பேச்சை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் நம்பிடாதீங்க, இவ ரொம்ப பெரிய கேம் ஆடுறா, அதனால் நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை மல்லி இப்போ தான் இவளோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இவளை நான் எப்படி நம்புவேன், இதுக்கு மேலே இவளை நம்புறதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை, இவளுக்கும் இதுக்கு மேலே எனக்கு சம்மந்தமே இல்லை, இவளை இழுத்துட்டு போங்க போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது கெஞ்சிரா. இல்லை விஜய் நீங்கள் என்னை விட்டு கொடுத்துடாதீங்க விஜய், நீங்கள் இல்லைனா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது விஜய், உங்களை கெஞ்சி கேட்குறேன் விஜய் அப்படி இப்படின்ற மாதிரி கெஞ்சவுமே, நீ எவ்வளோ கெஞ்சினாலும் இதுக்கு மேலே வந்து உன்னை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு கிடையாது சுடர் அப்படின்னு சொல்லும்போது, சுடரா பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் வரை எதுவுமே தெரியாமல் ஏமாத்துக்காரனாக தான் நான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு, அதனால் நீ என்னை ஏமாற்றணும்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இல்லை விஜய் உங்களை நான் ஏமாற்றணும்னு எந்த காலத்துலையும் நினச்சதும் இல்லை, உங்களை நான் ஏமாற்ற போகிறதும் இல்லை விஜய், தயவு செஞ்சு என்னை விட்டுறாதீங்க விஜய்ன்னு சொல்லிட்டு அழுவுமே, நம்ம லவ் பண்ணதெல்லாம் மறந்துடுச்சு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, விஜய் இவ சொல்கிறத நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் நம்பாதீங்க, இவ உங்களை வச்சு கேம் ஆடணும்னு நினைக்கிறா, அதனால் நீங்கள் நம்பிடாதீங்க விஜய்ன்னு சொல்லும்போது, இல்லை மல்லி இதுக்கு மேலே இவளை நம்பி நான் வந்து முட்டாள்தனம் பண்ண விரும்பலை, இவளை நான் இதுக்கு மேலே வந்து நம்புறதாவே இல்லை, நம்பவும் மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்பவே நன்றி விஜய் என்னை நம்பினத்துக்குன்னு சொல்லும்போது, இல்லை மல்லி நான் ரொம்பவே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட
நீ சொல்கிற பேச்சை நான் கேட்டிருந்துருக்கணும், கேட்காது என் தப்பு தான். அதனால தான் இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வரைக்கும் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் நல்லாவே வந்து பேசுகிறாரு. விஜய்க்கு வந்து தாங்க முடியல. ஐயோ, நம்மள ஏன் எல்லாருமே இவ்வளோ முட்டாள்தனமாக ஏமாத்துறாங்க, நம்ம இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காரு. அவரால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமாக புரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வந்து விஜய்க்கு தெரியுதே தவிர இதுலேருந்து எப்படி வெளியே வரணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியல. அதனால தான் சரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி தான் நிறைய பண்ணாங்களே தவிர மித்தபடி சரி ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு போகவுமே இந்த சுடர் வந்து அவங்க நினைக்கிறாங்க, இவ தப்பிச்சிட்டாலே, இவ தப்பிச்சா நம்மளையும் போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ரகு அந்த கும்பல் என்னன்னா சாவடிச்சுட்டு நம்ம காசை சுருட்டலான்னு பார்த்தா இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, விடடா போலீஸில் போயிட்டு கள்ளி திங்கட்டும், அவள் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு இருக்கிறது நம்ம மட்டும்தான், அதனால் அவள் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்றீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே வந்து அவளை வந்து நம்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே திட்டம் போட்டுட்ருக்க விஜய் வந்து தேம்பி அழுகுறாரு. ஐயோ போச்சு, எல்லாமே வந்து போச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அழுகுறாரு விஜய். அப்போ தான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரியுது, எவ்வளோ நடந்தாலும் போனாலும் மல்லி சொல்கிறத மட்டும்தான் நம்ம நம்பணும், மல்லி தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே வந்து விஜயால் ஏற்றுக்க முடியல. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் வந்து மல்லியை விட்டு கொடுத்துட்டோம், நம்ம மல்லியை விட்டு கொடுக்காம இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்லியும் விஜயும் வந்துட்டு விஜய்க்கு உண்மை தெரிஞ்சது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா விஜய் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு தன்னோட ரேணுகாவனை பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே வந்து பண்ணார். ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போவே வந்து நம்ம மல்லி சொன்னாங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குன்னு, ஆனால் அவர் தான் வந்து கேட்கவே இல்லை. இப்போ பல பிரச்சனைகள் வந்து நடக்கவிருக்கு. எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியா கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சுடர் வந்து மாட்டிக்கிட்டதுலையும் சுடருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரையும் சுடருக்கு மரண தண்டனையை தாண்டி ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்போ தாங்க வந்து இந்த சுடர் மாதிரியான ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக வந்து திருந்துவாங்க. இல்லைனா வந்து தலையிலே வந்து மிளகாசந்தை அரைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இந்த மல்லியும் இந்த சுடரும் அரைக்க போகிறான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு மேலே வந்து நடக்கவிருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி வந்து பொறுமையாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னை நம்புங்க விஜய், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நம்புங்க. ஏன்னா இந்த உலகமே வந்து ஒரு பொய்யான உலகம் தான். அதனால் வந்து அவங்கள எல்லாத்தையுமே நம்ம நம்பினோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் என்னை மட்டும் நம்புங்க விஜய்ன்னு சொல்லவுமே என்னை மன்னிச்சிரு மல்லி, இதுக்கு மேலே உன்னை தாண்டி நான் யாரையுமே வந்து நம்ப போகிறதா இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவும் மல்லிக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. நான் உங்கள் கூட இப்போன்னு இல்லை எப்போவுமே இருப்பேன் விஜய், முழுக்க உங்களுக்கு கூடவே உறுதுணையாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மல்லி, எனக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டைம் வேணும், இதுலேருந்து நான் கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கேன், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, மறுபுனே ரேணுகா என்கிட்ட வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறதா, இல்லை அவள் என்னை விட்டு மறுபடியும் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் துக்கப்படுறதான்னு சொல்லிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல, நான் கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்க மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க விஜய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நானும் பாப்பாவும் இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து எதா இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைக்கும்
இதுக்கு மேலே இருக்க போகிற பிரச்சனைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மல்லி எவ்வளோ பாடுபட்டு இந்த சுடரை வந்து அனுப்பியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த சுடர் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து இவ இவ்வளோ மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து எதிர்பார்க்கல. தான் நினச்ச அக்கா தான் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினச்சாரே தவிர, ஆனால் இவ்வளோ மோசமாக இதுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கல. அதனால தான் இப்போ விஜய்க்கு இவ்வளோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை மன்னிச்சு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்ப வந்துட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே எதையுமே வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. அதனாலவே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறையவே வந்து வித்தியாசம் இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் போனதுனால என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுறகு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக போலீஸ் தான் வந்து சுடரை காப்பாற்றிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க வரல அப்படின்னா இந்நேரம் கொன்று இருப்பாங்க. இவ இதுக்கு மேலே உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக வந்து கொன்று புதைச்சிருக்கும் அந்த கூட்டம் எல்லாமே. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்துட்டு விஜய்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரிப்பட்டு வராதில்ல. அதனால தான் வந்து நம்ம மல்லி வந்து நிறைய யோசிக்கிறாங்க. எப்படி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்பவே வந்து காமாக இருக்கார். சரி நம்ம மல்லி தான் இதுக்கு மேலே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு இதை தான் வந்து நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து இல்லை மல்லி தான் வந்து கொன்னுட்டா, அவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பித்து மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எப்படி மல்லி இது எல்லாத்தையும் வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்லி வந்து என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் பார்த்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு மல்லி வந்து வராங்க. எப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மல்லி பண்ண காரியத்துக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா மல்லி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களுக்காக. இதனாலவே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மல்லி நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. விஜயை நம்ம எப்படியாச்சும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். விஜய் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாரு. விஜய்க்கு எல்லாமே வந்து நம்ம தான். அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் நல்லா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான் அப்படின்ற மாதிரி மல்லி நினச்சி விஜய்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இதுலேருந்து மீண்டு வருவாரா இல்லை நம்ம மல்லி மீண்டு எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகும். ஏன்னா தான் பொண்டாட்டி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்க மறுபடியும் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்த மனுஷனுக்கு இப்போ இல்லை அவன் பொண்டாட்டி ஒரு ஃப்ராடு, அவள் இவ்வளோ நாள் ஏமாற்றி இருந்திருக்கா, ஒரு பொண்டாட்டியே இல்லைன்னு நினைக்கும்போது எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அதை எப்படி எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். விஜய் எடுத்த முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய்க்கு ஒரு லைக்கும் கமெண்டும் போட்டிருப்போங்க. அதுக்கப்புறம் இந்த சுடருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே அப்படி எதையுமே வந்து பார்க்கவே முடியாது. இதுக்கு மேலே இதுதான்
இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளானதுக்கு அப்புறமேட்டுக்குமாச்சும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விஜயும் மல்லியும் ஒன்று சேருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. ஓகே, பாய், டாட்டா.